மடக்கு ஊதி தலைவனே, எவனாச்சும் உச்சி வெயில 12 to 2 கூட்டத்தை வைப்பானா? அப்படி உச்சி வெயில கூட்டத்தை வச்சு ஒரு அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தியா? சேர் போட்டு கொடுத்தியா? மேல மேற்கூரை போட்டு கொடுத்தியா? தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தியா? அது மனுஷங்களா இல்ல ஆடா மாடா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பட்டியல அடிச்சு நிக்க வைக்கிறதுக்கு உன் படத்தோட ஆடியோ லான்ச் எப்படி பண்ணிருவியா? உன் குடும்பத்தை எப்படி நிக்க வைப்பியா? படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி நாளே புறட்டு போ தெரிஞ்ச உனக்கு கரூருக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா 43 பேர் செத்துருப்பாங்களா? எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் நமக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வரும்போது நமக்கு போதுமான கழிவற வசதி இல்லங்கிற போது நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும், மன அழுத்தம் வரும், ஒரு பதட்டம் வரும். அப்படிதான் இன்னைக்கு கரூர்ல செத்த 11 பெண்களோட உடல்லையும் மலக்குடல் நிரம்பி இருக்குது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், அவங்க மனசு எவ்வளவு துடிதுடிச்சிருக்கும். கொஞ்ச ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதா? குற்ற உணர்ச்சி இருக்கா? மலேசியால குத்தாட்டமும் கட்சி நிகழ்ச்சியில குத்தாட்டமும் போடுவானா? மதுரையில 4 பேரு, நாமக்கல்ல 2 பேரு, கரூர்ல 43 பேர், சேலத்துல ஒருத்தர் போற இடத்துல இப்படி காது வாங்கிட்டு போறியடா மடக்கு ஊதி தலைவனி. மிக ஒரு நல்ல தலைவனா? சுயநலவாதி. எப்படி பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்பது ஒரு மூட நம்பிக்கையோ, எப்படி ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு மூட நம்பிக்கையோ, எப்படி சூத்திரன் படிக்கூடாது என்பது ஒரு மூட நம்பிக்கையோ, நம்ம படத்துல பார்க்கும் நடிகர் சிறந்த ஆட்சி தருவான் என்பது ஒரு மூட நம்பிக்கை தான். படத்துல பாக்குற நடிகர் ஒரு நல்லவனா இருப்பாங்கிறது ஒரு மூட நம்பிக்கை தான். உன்னை சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு பின்னாடி சுத்துறான்னு பாரு, அவனுங்களை சொல்லணும். தயவு செய்து தமிழ்நாட்டை வடநாடு ஆக்கிறாதீங்கடா.